அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1641. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 20. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, சென்ற தொடரில் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு சில பகுதிகளை பார்த்தோம். அது ஒரு நீண்ட வரலாறு. தபூக் யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்வதற்காக ஆயத்தங்கள் எல்லாம் செய்திருந்தும் அவர்களிடம் வேகமாக செல்லக்கூடிய வாகனம் இருப்பதால் முந்தி செல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பிடித்து விடலாம் என்று எண்ணியே அப்படியே பொடுபோக்காக அவர்களுக்கு அந்த பயணம் கைகூடாமல் போய்விட்டது. அது சம்பந்தமாகத்தான் அவர்கள் அல்லாஹுடைய தூதரால் யாரும் அவரிடம் பேசக்கூடாது என்று ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்ததை திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயம் 118வது வசனத்திலே கூறினான். இந்த செய்தியை முழுமையாக அறிவதற்கு சஹீஹுல் புகாரியில் 4418வது ஹதீஸை நீங்கள் பார்த்தால் அதனுடைய முழுமையை தெரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதரும் இறுதி தூதருமான உயிரின மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பூமியின் பல பகுதிகளிலும் பல இறை தூதர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக வந்தார்கள். அவர்களில் நீண்ட நாட்கள் வாழ்நாள் கிடைக்கப்பட்ட சமுதாயம் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். அவர்களுக்கு மத்தியில் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் படைத்தவைகளையோ நாம் நம்முடைய கைகளால் சமைத்தவைகளையோ நாம் வணங்கக்கூடாது என்று 950 ஆண்டுகள் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். இது பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறும்போது, வத்லு அலைஹிம் நபஅ நூஹ் இத் கால லிகௌமிஹி யா கௌமி இன் கான கபுர அலைக்கும் மகாமி وتذكري بآيات الله فعلى الله توكلت فأجمعوا أمركم وشركاءكم ثم لا يكن أمركم عليكم أمة ثم اقضوا إلي ولا تنظرون. மேலும் இறை தூதரே, நீர் அவர்களுக்கு நூஹுடைய சரித்திரத்தை ஓதி காண்பிப்பதாக. அவர் தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நான் உங்களிடையே இருப்பதும் நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு சுமையாக தெரிந்தால் நான் அல்லாஹ்வையே முற்றிலும் சார்ந்துள்ளேன். உங்களுடைய காரியத்தையும் உங்களுடைய இணையாளர்களையும் ஒன்று கூட்டி முடிவு செய்யுங்கள், எனக்கு கெடுதி விளைவிப்பதற்காக. உங்களுடைய காரியம் உங்களுக்கு மறைவாகவும் இருக்க வேண்டாம். பின்னர் எனக்கு எதிராக நீங்கள் திட்டமிடுவதை என்னில் நிறைவேற்றி பாருங்கள், இதில் நீங்கள் எனக்கு அவகாசம் தராதீர்கள் என்று கூறினார். ஃபஇன் தவல்லைத்தும் ஃபமா சஅல்துக்கும் மின் அஜ்ர் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹி உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன். ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்விதமான இழப்பும் இல்லை, ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. எனக்குரிய கூலி அல்லாஹ்விடமே அன்றி வேறெவரிடத்திலும் இல்லை. நான் முஸ்லிம்கள் ஒருவனாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார். அப்பொழுதும் அவர்கள் அவரை பொய்யரெனவே கூறினார்கள். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். பெண் தோன்றல்களாகவும் ஆக்கினோம். நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யென கூறியவர்களை நாம் கடலில் மூழ்கடித்தோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களின் முடிவு
என்ன ஆயிற்று என்பதை நபியை நீர் கவனிப்பீராக. அவருக்கு பெண் தூதர்களை அவர்களுடைய சமூகத்திலிருந்தே நாம் அனுப்பி வைத்தோம். அவர்களும் தெளிவான காட்சிகளை அச்சமூகத்தவர்களிடம் கொண்டு வந்தார்கள். எனினும் முன்னர் இருந்தவர்கள் எதை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையை இவர்களும் நம்பவில்லை. வரம்பு மீறியவர்களின் இதயங்களின் மீது இவ்வாறே நாம் முத்திரையிடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கப்பலில் ஏற்றி காப்பாற்றப்பட்டவர்களைத்தான் பெண் தோன்றல்களாக ஆக்கினான். அவர்களிடந்தும் தூதர்களை அனுப்பினான். ஆனால் அத்தூதர்களையும் பின்னால் வந்தவர்கள் பொய்ப்பிக்கவே செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தின் வாயில்களை திறந்துவிட்டு பூமியின் ஊற்றுக்கண்களை எல்லாம் பேரிட்டலச் செய்து ஆழி பேரலைகளை மலையளவு உயரமானதாக அலைகளை எழுப்பி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மகன் உள்பட அனைவரையும் அல்லாஹ் மூழ்கடித்தான். இது ஒரு பெரும் படிப்பினை. அப்படி இருந்தும் பின்னால் வந்தவர்களும் சத்தியத்தை உண்மையை பொய்யென கூறினார்கள். அதனால் அவர்களும் அழிக்கப்பட்டார்கள். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.